ஒன்று பாலிடிக்ஸ் பார்ப்பாங்க, இல்லாட்டி இது எங்களுக்கு பாதிப்பு வரும், எங்களுக்கு தண்ணி வராதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த ஸ்கீம் என்னென்னா, கோதாவரியிலேருந்து அதுக்கு அங்கே எடுத்துகிட்டு வந்தால் கனெக்ட் பண்ணால் தெலுங்கானாவுக்கு 500 டிஎம்சி யூஸ் ஆகும், ஆந்திராவுக்கு 500 டிஎம்சி யூஸ் ஆகும், தமிழ்நாட்டுக்கு 200 டிஎம்சி. கர்நாடகா நமக்கு காவிரியில் கொடுக்கறத விட கோதாவரியில் நமக்கு 200 டிஎம்சி வந்துச்சுன்னா இட் டூ வண்டர்ஸ் டு தமிழ்நாடு. எப்படியாவது இது கொண்டு வந்து ஒரு கன்சென்சஸ், அட்லீஸ்ட் ஒரு கனவு, இதை எல்லாம் சேர்ந்து ஒரு கொண்டு வரணும்னு எண்ணம், இது பேசி போட்டு கொண்டு வரணும் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் அட்லீஸ்ட் இப்போ ஸ்டார்ட் பண்ணால் அடுத்த 50 ஆண்டுகளுக்கு பிறகாவது இந்த கனவு நினைவாகும். தட் வி ஹாவ் டு டூ தட். அது அண்ட் இங்கே நான் இப்போ நீங்கள் தமிழ்நாட்டில் சொல்கிறது காவிரி குண்டாறு ஸ்கீம் சொன்ன அதுவே இணைக்கிறது தான். காவிரியில் இணைக்கிச்சு, வெள்ளாறு வட வெள்ளாறு இணைக்கிச்சு, வைகை ஆற்று இணைச்சி குண்டாறு இணைக்கிறது. ஸோ இட்ஸ் இஸ் அ ஸ்கீம். இப்போ இது இருக்குது, தாமிரபரணி ஆறு இருக்குது. தாமிரபரணி ஆறு, நம்பியார், கருமேனி ஆறு, பச்சையாறு, எலுமிச்சையாறு, கோரையாறுன்னு ஒரு 6 ஆறு இருக்குதுங்க. அது எல்லாமே இணைக்கணும். ஏன்னா சிலது தாமிரபரணியில் வந்து கடலுக்கு போயிட்டுருக்கு, தண்ணி வீணாக போயிட்டுருக்கு. அதில் தாமிரபரணி வந்து ஒன்று திருநெல்வேலி, தூத்துக்குடி இதில் ஒன்று இருக்குது. இன்னொரு தாமிரபரணி வந்து பார்த்திங்கன்னா கன்னியாகுமரியில் போகிற தாமிரபரணி ஒன்று இருக்குது. அது ஒரு பிரான்ச்சு. அது கடலில் அப்படியே தண்ணி, அவ்வளோ தண்ணி வீணாக கடலில் போயிட்டுருக்கு. அவங்களுக்கு தேவையில்லை, அங்கே யூஸ் இல்லை, தேவையில்லை இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம ஒரு இணைச்சி அதில் பண்ணுறது தான். ஸோ